யாரு வேண்டாலும் உங்க வாழ்க்கைக்குள்ள வரலாம் போகலாம், உங்க தர்மம் உங்களை விட்டு போய்விடாது. யாரு வேண்டாலும் உங்களை கேவலப்படுத்தலாம், நீங்க செஞ்ச உதவி உங்களை விட்டு போய்விடாது. எத்தனை பிள்ளைய நீங்க பெத்தாலும் அவர்கள் உங்களை பார்க்காம போகலாம், அவர்களை பெத்து வளர்த்த புண்ணியம் கடைசி வரை உங்களை காப்பாற்றும். இதான் சத்தியம். யாரோ 2 பேருக்கு நம்ம நல்லவன் இல்லை என்பதற்காக இந்த அற்புதமான வாழ்க்கை இழக்கணும்னு அவசியமே கிடையாது. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து தீர்க்கவே முடியாது என்று சொன்ன எத்தனையோ பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லையா? மாற்றவே முடியாது என்று சொன்ன எத்தனையோ பிரச்சனைகளை மாத்தலையா? யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் போது சம்பந்தமே இல்லாதவர்கள் எல்லாம் உங்களை காப்பாத்தலையா? ஏன் இந்த உலகத்தை நம்ப மாட்டேங்கிறீங்க? உலகத்தை நம்பாட்டாவே இறைவன் தந்த வாழ்க்கையை நம்பலை அர்த்தம். வாழ்க்கையை நம்பாட்டாவே இறை நம்பிக்கை போயிரும். ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடந்தால் கூட போதும், யாரோ ஒருத்தர் ஒரு தண்ணி பாட்டில் கொண்டுட்டு வருவார், தூக்குவார், வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. யாரோ வாழ்க்கையில சத்தியமே இல்லையாங்க, என் வாழ்க்கையில நல்லதே இல்லையாங்க, யாரோ 2 துரோகியை சந்திச்சிட்டீங்க, அவ்வளவுதானே. என் நண்பர்களே இல்லையா உலகத்துல? இனிமே பழகி பாருங்கள், எத்தனை நல்லவர்கள் வருவார்கள் என்று. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாடு எப்படி இருக்கு, தலைவர்கள் எப்படி இருக்காங்க, தேவையே கிடையாது. நாம் சரியாக இருந்தோம் என்றால் நமக்கு வர வேண்டியது வந்தே தீரும். இதான் சத்தியம். வாழ்க்கை எவ்வளவு சத்தியமானது என்பதற்கு ஒரு கணக்கை சொல்கிறேன். வாழ்க்கை என்பதே கணக்கு தான், த கல்குலேஷன். இறைவன் நமக்கு கொடுத்தது 21,600 மூச்சுகள். ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது விழித்திருக்கும் போது எல்லாம் சேர்த்து இந்த 21,600 மூச்சு, 21,600 breath. இந்த 21,600 மூச்சை நீங்க குறைச்சுக்கிட்டீங்கடா நீண்ட நாள் வாழ்வீங்க, கூட விட்டுட்டீங்கடா சீக்கிரம் இறந்துருவீங்க. ஆக இறைவன் நமக்கு வயதை தரவில்லை, மூச்சை தான் கொடுத்தான். கணக்கு, கல்குலேஷன்.